வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. சில நேரம் எல்லாமே நம்ம பக்கம் இருக்கும். சில நேரம் எல்லாமே எதிராக திரும்பும். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் மனசு சமநிலையாக இருக்கணும்னா ஒரு சின்ன உண்மை போதும். அந்த உண்மையை ஒரு மன்னர் எப்படி கற்றுக்கிட்டான்னு சொல்கிற இந்த கதையை கேளுங்க. ஒரு காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்த ஒரு மாமன்னர் இருந்தார். அதிகாரமும் செல்வமும் எல்லாமே அவருக்கு இருந்தது. ஆனாலும் வாழ்க்கையில் வரும் நல்ல நேரமும் கெட்ட நேரமும் அவரை எப்போதும் யோசிக்க வைத்தது. ஒரு நாள் தன் நாட்டின் ஞானிகளையும் சூஃபி அறிஞர்களையும் அழைத்து அவர் ஒரு சவால் வைத்தார். எனக்கு ஒரு மோதிரம் வேண்டும். அதற்குள் ஒரு சின்ன வாசகம் இருக்கணும். நான் மனசு உடைந்து தோல்வியின் எல்லைக்கு போகும்போது அதை படித்தா எனக்கு தைரியம் வரணும். அதே நேரம் நான் வெற்றியால் மிதந்து கர்வமாக இருக்கும்போது அதை படித்தா என் கர்வம் குறையணும். ஞானிகள் பல நாட்கள் ஆழமாக யோசிச்சாங்க. பிறகு ஒரு மோதிரத்தை உருவாக்கி மன்னரிடம் கொடுத்தாங்க. மன்னா, இதை எப்போதும் அணியுங்கள். ஆனால் வாழ்க்கையின் மிக கடினமான நேரத்திலோ இல்லை ரொம்ப சந்தோஷமான நேரத்திலோ மட்டும் இதை திறந்து பாருங்கள்னு சொன்னாங்க. சில வருடங்கள் கழித்து அண்டை நாட்டு படை மன்னரின் நாட்டை தாக்கியது. போர் நடந்தது. மன்னரின் படைகள் தோற்றன. உயிரை காப்பாத்திக்க மன்னர் ஒரு குதிரையில் தப்பி ஒரு மலையின் உச்சிக்கு போனார். முன்னால ஆழமான பள்ளம், பின்னால எதிரிகளின் குதிரை சத்தம். இனி எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அவர் நினைத்தார். அப்போதான் அந்த மோதிரம் அவருக்கு ஞாபகம் வந்தது. பதற்றத்தோட மோதிரத்தை திறந்து பார்த்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, இதுவும் கடந்து போகும். அந்த வார்த்தைகளை படித்ததும் மன்னரின் மனசு திடீர்னு அமைதியானது. பயமும் கவலையும் மெதுவாக குறைஞ்சது. அதே நேரத்தில் எதிரிகள் வேற திசைக்கு போயிட்டாங்க. மன்னர் உயிர் தப்பினார். சில மாதங்கள் கழித்து மன்னர் மீண்டும் படைகளை திரட்டினார். எதிரிகளை தோற்கடித்து மீண்டும் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். நாடு முழுக்க சந்தோஷம். மக்கள் மன்னரை புகழ்ந்தாங்க. அந்த புகழ் மன்னருக்குள்ள கொஞ்சம் கர்வத்தை கொண்டு வந்தது. அப்போ மீண்டும் அவர் மோதிரத்தை திறந்தார். அதில் அதே வாசகம், இதுவும் கறந்து போகும். அப்பதான் மன்னருக்கு ஒரு பெரிய உண்மை புரிஞ்சது. வெற்றியும் நிரந்தரமில்லை, தோல்வியும் நிரந்தரமில்லை. வாழ்க்கையில் எல்லாமே காலத்தோட மாறும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மன்னர் அமைதியாக வாழ்ந்தார். இந்த கதையின் மெசேஜ் ரொம்ப சிம்பிள். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த வெற்றியாக இருந்தாலும் அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. கவலையும் கடந்து போகும், கர்வமும் கடந்து போகும், நேரமும் மாறும். அதனால்தான் மனசு சமநிலையாக வச்சுக்கிட்டா வாழ்க்கை எப்போதும் நம்ம கையில் இருக்கும். இதுவும் கடந்து போகும்.